ஸோ ஹே கைஸ், நான் தான் ஷம்கே. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். கொஞ்ச நாள் இந்த யூடியூப்லேருந்து தள்ளி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக் மாதிரி எடுத்திருந்தேன். பட் இப்போ வந்து யூடியூப்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கே சரியான ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். பெருசாக சக்ஸஸ்லாம் ஆகலை இந்த சேனலில். பட் பல சக்ஸஸான பீப்புளை நான் வந்து பார்த்துருக்கேன். மதன் கௌரி அவர்களாக இருக்கட்டும், பரிதாபங்கள், பல சேனல்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இந்த பிளாக் ஷீப் அவார்ட்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்க மிகப்பெரிய சேனல்ஸ், பாலிமர் நியூஸாக இருக்கட்டும், சன் நியூஸாக இருக்கட்டும், தந்தி, இந்த மாதிரி மிகப்பெரிய சேனல்ஸ்லாம் வந்து உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் டிவியை தாண்டி யூடியூப்பில் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ இருக்க யூடியூப்பு அப்போ இருந்ததை விட பல மடங்கு வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் வந்து எப்படி சொல்கிறது, கண்டென்ட் வைஸாகவும் சொல்கிறேன், பட்ஜெட் வைஸாகவும் சொல்கிறேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு போடுற எஃபோர்ட்டாக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும், எத்தனை பேர் அந்த வீடியோவை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, எத்தனை பேர் அந்த டீமில் இருக்காங்க, எத்தனை பேர் அந்த சேனலில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் டீமாகவே மாறிடுச்சு. ஸோ யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்தளவுக்கு மிகப்பெரிய விஷயமாக மாறிடுச்சு. இப்போ வரையும் நான் சக்ஸஸ் ஆகலை, அது வேறு விஷயம். பட் இப்போ ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து ரீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ யூடியூப் இல்லாமல் நான் சினிமா பற்றி ஒரு விஷயமும் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஸோ யூடியூப்பில் இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. டெக் பாஸ் அப்படின்ற ஒரு சேனல் பல வருஷங்களாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து 2018-19 நான் பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ டெக் பாஸ் சுதர்ஷன் அவர்கள், அவங்க பேரே எனக்கு அந்த ரொம்ப நாள் தெரியாது. லாக்டவுன் டைமில் தான் எனக்கு தெரியும். ஸோ சுதர்ஷன் அவர்கள் வந்து டெக் பாஸில் வேலை செய்கிறாரு அப்படின்றதே எனக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ அவங்களுக்கும் அந்த கம்பெனி அந்த டெக் பாஸை ஓன் பண்ணுற அந்த அடடா கிரியேட்டர்ஸ் கம்பெனிக்கு ஒரு ப்ராப்ளம், அவங்க டீமுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம். அது மாதிரி 2 பேரும் மாற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுக்கிறாங்க. அதை நீங்கள் போய் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் நான் அதை பற்றி பேசுகிறேன்னா, ஸோ இது 2 பேரில் யார் பக்கம்டா நியாயம் இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2 பக்கமே நியாயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த சேனலை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ சுதர்சன் அவர்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஸ்டார்டிங்கில் அந்த டெக் பாஸ் சேனலில் வேறு யாரோ சம்மந்தமே இல்லாமல் வீடியோ போட்டிருந்ததுனால ஏன் அவங்க காணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஏன் அந்த சேனலை குவிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு புது சேனல் ஆரம்பித்து அதில் வந்து சுதர்சன் அவர்கள் வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு டெக் பாஸ்லேருந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, இவங்க அதை மாதிரி திருடிட்டு போயிட்டாங்க அந்த PS5 அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி சிலது போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதில் வந்து அவங்க ஒரு கெட்ட பேர் வந்து அந்த டெக் சூப்பர் ஸ்டாருக்கும் அவங்க டீமுக்கும் ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேரை கெட்ட பேராக்கணும், அப்படி இல்லைனா இவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றி 2 பேரும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஆடியன்ஸ் சம்மந்தமே இல்லாமல் வந்து கண்ணா பின்னாடி 2 பேரையும் மாற்றி திட்டுறது இல்லாமல், எப்படி சொல்கிறது, ஒரு காலத்தில் யூடியூப்னா கமெண்ட் செக்ஷன்லாம் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை நீ அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு வீடியோ சொல்கிறதுக்கோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஹேட்டை பரப்புறதுக்கே யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹேட்டை பரப்புற ஒரு பிளாட்ஃபார்மாகவே யூடியூப் மாறிடுச்சு. அது வந்து யூடியூப்பில் இருக்க க்ரியேட்டர்ஸ் மட்டும் இல்லை, வேறு ஃபீல்ட்லேருந்து வரவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ஹேட்டை பரப்பணும் அப்படின்ற பேரில் அந்த யூடியூப் அப்படின்ற பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஸ்டாண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய யூடியூப் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பழைய யூடியூப்னு நீ எதனா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதன் கௌரி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டு நார்மலாக ஒரு கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ போட்டவர். ஸோ அப்போ பீப்புளெலாம் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அளவில் அது மிகப்பெரிய ரீச்லாம் இல்லைனாலும் ஜென்யூனான ஆடியன்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹேட்ரட் பரப்புறதுக்கும் ஹேட்ரட் தான் பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி இது யூடியூப் அப்டேட் ஆன மாதிரி ஆடியன்ஸும் அப்டேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல என்னென்ன. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு யூடியூபர்ஸுக்குள்ளேயோ இல்லை ஒரு கம்பெனிக்குள்ளேயோ ஒரு சினிமா ஸ்டார்ஸ்குள்ளேயோ ஒரு பிரச்சனைனா தயவு செஞ்சு அது பப்ளிக் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நயன்தாரா அண்ட் தனுஷ் அவர்களோட ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு 3 பேஜ் லெட்டர் மாதிரி ஒன்று விட்டுறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நயன்தாரா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. தனுஷை வந்து திட்டுறாங்க, கண்ணா புண்ணான்னு திட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷ் ரிப்ளையே போடல. பட் திடீர்னு
தனுஷ்க்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அவர் கேஸ் போட்டதுக்கப்புறம் நயன்தாரா கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயம் சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ யூடியூப்னு இல்லை, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள் எப்போவுமே அந்த இன்ஃப்ளூயன்சரையோ இல்லை ஒரு சினிமா ஸ்டாரையோ இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரையோ பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இஷ்யூனா அதை பப்ளிக் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் யாருமே அதில் வந்து தலையிட வேணாம்னு நான் சொல்கிறேன். கிரிட்டிசிசம், கமெண்ட்ஸு இதை மாதிரி விஷயத்த வைக்கிற தப்பே இல்லை. ஒரு பிளைண்டான ஹேட்ரட் என்னன்னே தெரியாமல் அது ஆக்சுவலி அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக் பாஸ் டீமே எடுத்துப்போமே, டெக் பாஸ்லேருந்து பிரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. ஸோ 2 பேர் மேலே தப்பு இருக்கலாம், தப்பு இல்லாமையும் இருக்கலாம், யாராவது ஒருத்தர் சைடு கரெக்டாக இருக்கலாம். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, 100% நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் அந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறது தப்பே இல்லை. பட் ரொம்ப இன்வால்வ் ஆகி திட்டி அது வந்து அதே அவங்களுக்கு கண்டென்ட்டாக மாற்றி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ யூடியூபாக பார்ப்போம். அந்த ஒரு விஷயம் பப்ளிக் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதில் நம்ம எல்லாருமே தலையிடுறது தப்பே இல்லை. பட் அது சில இண்டிவிஜுவலுக்குள்ளே நடந்துச்சுன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு எந்த லாபமும் இல்லை. அவங்க தான் அதை பணம் சம்பாரிச்சிட்டு போகிறாங்க எப்படியா இருந்தாலும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஸோ அதுக்குள்ளே நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகி எதையுமே பெருசாக அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ரீசெண்டாக அந்த டாக்ஸிக்கான ஒரு கம்யூனிட்டியாக வந்து சோஷியல் மீடியா வந்து வளர்ந்துட்டுருக்கு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ட்விட்டர் சைட்லாம் போனால் சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு நெகட்டிவிட்டியை பரப்பிட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு ஆக்டரை பற்றியோ இல்லை ஆக்ட்ரஸை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சரோ கிரிக்கெட்டரோ யாரோ ஒருத்தரை பற்றி ஒரு சின்ன விஷயம், பொலிட்டிஷியனாக எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் அதை வச்சு ஒரு 10 பேஜுக்கு லெட்டர் எழுதி கண்ணாப்புண்ணான்னு அப்யூஸ் பண்ணி கமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ட்விட்டரில் ரொம்பவே நடந்துகிட்ருக்கு. யூடியூப்பில் சொல்லவே வேணாம், யாருன்னே தெரியாத முகங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையும் அப்படி தான். யூடியூப்பில் ரொம்ப அதிகம், அதாவது ரொம்பலாம் சர்ச் பண்ணி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால கண்ணா அப்படின்னான்னு கமெண்ட்டை போட்டுறது இப்போயே எப்படி சொல்கிறது. ஸோ அது வந்து ரொம்பவே டாக்ஸிக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இதெல்லாம் மாறிட்டுருக்கு. அந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து தன்னோட திறமையை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு பிளாட்ஃபார்மாக இல்லாமல், ஒரு இண்டிபெண்ட் பிளாட்ஃபார்மாக இல்லாமல், இது வந்து ஒரு கார்ப்பரேட்ஸ் நிறைஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம். கார்ப்பரேட்ஸ் வர்றது தப்பே இல்லைங்க. அது வந்து எவ்ரி ஒன் இஸ் அ கார்ப்பரேட் அன்டில் சம் ஒன் அப்ரோச்சஸ் யூ. அதாவது உங்கள்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஆடை போடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டாலே நீங்களும் ஒரு கார்ப்பரேட்டர்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 4 பேர் உங்கள் டீமில் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் தான். உங்களை தவிர வேறு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா சொல்லிக்கலாம். பட் கார்ப்பரேட்லாம் தாண்டி அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அதை நம்மளாம் தேவையில்லை. நம்மளுக்கு யூடியூப் அப்படின்றது வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 இல்லை 2 இல்லை, நம்ம 4-5 வருஷமாக பல விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ அதாவது பப்ளிக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வீடியோஸ் மேக் பண்ணுறது தப்பே இல்லை. பப்ளிக் ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வீடியோ மேக் பண்ணுறது தப்பு இல்லை. வீடியோ மேக்கர் ஏதோ ஒரு வீடியோ மேக் பண்ணுறது தப்பு இல்லை. மற்றபடி பீப்புள் அதை இழுத்து அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி பீப்புள் அதில் ரியாக்ட் பண்ணி அது வந்து நல்லா இல்லை. யூடியூபோட ஒரு அழகே போயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த யூடியூப்லாம் எப்படி இருந்துக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ஸோ நான் இதை தான் சொல்ல நினச்சேன். ரொம்பவே யூடியூபும் மாறிட்டுருக்கு, இந்த சோஷியல் மீடியாவும் ரொம்பவே டாக்ஸிக்காக மாறிட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய வேணாமே, பழையபடி இருந்துட்டு போட்டுமே அப்படின்றது தான் நான் சொல்ல நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த சோஷியல் மீடியாலாம் இப்போ எப்படி இருக்குது, யூடியூப்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.